சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க. அவனால சைன் வாங்க சார். இருங்க சார். எதுக்கு சார்? சைன்லாம் வைக்க முடியாது சார். இவங்க 2 பேரும் கையெழுத்துலாம் போட மாட்டாங்க. என்னது சார்? நாங்க என்ன உங்க சொத்தை எழுதி வாங்க போறோம்? அவங்க என்ன எவிடன்ஸ் சொன்னாங்களோ அதைத்தான் எழுதி இருக்கோம். எங்களுக்கு தெரியணும் என்ன எழுதி இருக்கு. முடியாத. என்னதான் சார்? இட்ஸ் ஓகே நந்தினி. உங்களுக்கு நடந்த என்கொயரி அப்படியே எழுதி இருக்காங்க. சைன் பண்ணுங்க. இந்தா விவேக், நீயும் பண்ணு. ஓகே மச்சான். ஓகே ஓகே என்னங்க சைன் போட்டாச்சுல, அப்பனா நீங்க கிளம்பலாம். யோ இந்தா அவங்கள அனுப்பிவிடு. டேய் நீங்க கிளம்படா. போலாம் மச்சான். என்ன ஏசி சார் இதெல்லாம்? புடிக்கிற மாதிரி புடிச்சிட்டு அப்படியே சிந்தாம செதறாம அனுப்பி வைக்கிறீங்க போல. என்ன சார் இதெல்லாம்? பணம் வேலைய காட்டுதா? ஏன் சார், எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். இதுவே பணம் இல்லாத ஒருத்தரா இருந்தா இப்படி அனுப்பி வச்சிருவீங்களா? பரமேஸ்வரி, இது போலீஸோட டியூட்டி. இதுல நீங்க எதுக்கு தலையறீங்க? சார், காணாம போன பொண்ணோட புடவைய இவங்க தானே சார் பார்சல் அனுப்பி வச்சாங்க. அப்ப எங்க வீட்டு பொண்ணு செத்து போனதுக்கு இவங்க தானே சார் காரணமா இருக்க முடியும். இவளை இப்படியே விட்டா எப்படி சார் சரியாகும்? விசாரணையில சரியான ஆதாரம் கிடைக்கலன்னு அர்த்தம். சார், விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிக்கணும் சார். அப்பதான் சார் ஆதாரம் கிடைக்கும். சார், உன்னை கூட உள்ள வச்சு விசாரிச்சா நிறைய உண்மைகள் தெரியும். ஆனா இந்த போலீஸ் அதை செய்ய மாட்டேங்கிறாங்களே. ஏலே அக்கா மவனே, தம்பி, நான் உன்கிட்ட ஒண்ணு பேசலடா, வந்துட்டான். இங்க பாருங்க சார், இந்த கொலை, இந்த பிரச்சனை இதெல்லாம் பண்ணது இவங்க தான். இவங்கள மட்டும் நீங்க வெளியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இவங்கள வெளியே விட நான் அனுமதிக்கவே மாட்டேன் சார், என்ன நடந்தாலும். அத சொல்றதுக்கு நீ யாரு? நீ என்ன போலீஸ் கிட்ட அதிகாரமா பேசினா இங்க பயந்துருவாங்களா என்ன? யார் சார்? என்ன சார் இவங்க பிரச்சனை? என்னப்பா இங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சார், அவன் கடக்குறான் சார், சின்ன பைய. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் சார். நான் இறந்து போன ஹரிதா பாப்பா சார்பா வந்திருக்கேன் சார். இத தடுக்க எவனுக்கும் அதிகாரம் இல்ல சார். பேசணும்னா ஹரிதாவை பெத்தவங்க இங்க வரட்டும். அதை விட்டுட்டு நீ யாரு பஞ்சாயத்து பண்ண? சார், நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் சார். நடுவுல எவனோலாம் பேசினா அதுக்கு நான் பதில் சொல்ல ஆள் இல்ல சார். யாரு? அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை நான் கார்ல உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். அவங்க பாவம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர வேண்டான்னு தான் சார் அவங்கள கார்ல உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். சார், இவன் யாரு சார் நடுவுல வந்து நுழையறதுக்கு? டேய், என்னடா என்னடி? என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? அவன்தான் சொல்லிட்டேன். பட்ட போறீங்களா இல்லையா? இது போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல சண்டை போற இடம் நினைச்சீங்களா? என்ன இதெல்லாம்? இங்க பாருங்க, விசாரிச்ச வரைக்கும் அந்த பைக்கும் அந்த புடவையும் தான் எங்களுக்கு எவிடன்ஸா கிடைச்சிருக்கு. சார், அந்த ஆதாரம் போதாதா சார்? அந்த ஆதாரம் போதாதா? பைக் என்ன தானா பறந்து போயிடுமா சார்? இல்ல புடவை தானா பறந்து இன்னொரு பொண்ணோட பாடியில ஒட்டிக்குமா? என்ன சார் இதெல்லாம்? அதான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகலையே. இவங்க தானே இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்கலையே. சார், விசாரணை இவ்ளோ ஸ்லோவா போயிட்டு இருந்தா அப்படிதான் சார் இருக்கும். நீங்க தான் கொஞ்சம் வேகப்படுத்தணும் சார் விசாரணைய. எங்க பொண்ணு சாவுக்கு எப்பதான் சார் நியாயம் கிடைக்கும்? விசாரணை நடந்துகிட்டு இருக்குல்ல, உங்க இஷ்டத்துக்குலாம் வேகமா விசாரிக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போதைக்கு இவங்களை நாங்க விட்டுதான் ஆகணும். சார், நீங்க சொன்னதுக்காகலாம் இவங்களை ஸ்டேஷன்ல வைக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இல்ல. நல்லா கேட்டுச்சா? டேய், போடா. சார், எதுக்கு சார் பிரச்சனை பண்றீங்க? கையெழுத்து போட்டீங்களா? கிளம்புங்க சார். சும்மா இங்க நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க அங்க சொல்லுங்க சார். வாடா. போடா. வந்துட்டான் போட்டிக்கு. சும்மா ஸ்டேஷன்ல சண்டை போட்டுட்டு. என்ன பரமேஸ்வரி? என்ன சார், இவங்க தான் சார் உண்மையான குற்றவாளி. இவங்களை இங்க நிக்க வச்சு நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சார் இதெல்லாம்? புடிச்சு உள்ள போட வேண்டியதுதானே சார்? டே மச்சான், உள்ள அந்த ஆட்டம் போடுறாளே பரமேஸ்வரி, அவ சும்மா ஒன்றும் ஆடல. அங்க பாத்தியா? ஜோதி ஆண்டியை வெளியே உட்கார வச்சுட்டு தான் உள்ள வந்து ஆட்டம் போட்டிருக்கா. நீங்க இங்கே இருங்க, நான் இப்ப வரேன். அத்தா சார், அவங்களே உங்ககிட்ட பேச விரும்பல. நம்ம பேசாம போயிடலாமே. அது எப்படி நந்தினி?
ஒருத்தங்க நம்ம கண்ணு முன்னாடி தப்பு பண்றாங்க, கண்ணை திறந்துகிட்டே பாலும் கிணத்துல குதிக்கிறாங்க. அதை நம்ம சும்மா அப்படியே விட்டுற முடியுமா? நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் பேசிட்டு வரேன். என்ன ஆண்டி கொஞ்சம் வெளியே வாங்க, பேசணும். சூர்யா, உங்க குடும்பத்தோட சங்காத்தமே வேண்டாம் தானே விலகி இருக்கும். இப்ப எதுக்காக வீம்புக்குன்னு என்கிட்ட வந்து பேசுற? தப்பு பண்றீங்க ஆண்டி, நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. இங்க பாருங்க, அந்த பரமேஸ்வரி உங்களை நம்ப வச்சு கழுத்து அறுத்துருவா. சரியான நேரத்துல நடு தெருவுல உங்களை விட்டுட்டு போயிட்டே இருப்பா. அத பத்தி உனக்கு என்ன? தட்ஸ் none of your business. என் பையனை ஜெயிலுக்கு அனுப்பின கூட்டம் வந்து பரமேஸ்வரி பத்தி எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஐயோ ஆண்டி, என்ன ஆண்டி அத்தனை ஆதாரங்களை உங்களுக்கு காட்டினே, அப்ப கூட உங்களுக்கு புரியல? ஆண்டி, உங்க பையன் தப்பு பண்ணிருக்கான், அதனால ஜெயிலுக்கு போயிருக்கான். நாங்க என்ன அவன் மேல வீணாவ பழி போட்டிருக்கோம்? அது கோர்ட் பாத்துக்கோ, நீ பேச வேண்டிய அவசியம் இல்ல. சூர்யா, கிளம்பு. வேண்டாம் ஆண்டி, தயவு செஞ்சு அந்த பரமேஸ்வரிய மட்டும் நீங்க நம்பாதீங்க. அவ பயங்கரமான விஷம். உங்க பையனை வெளியே கூட்டிட்டு வரேன்னு உங்ககிட்ட ஆசையை காட்டியிருப்பா. ஆமா, ஆனா தயவு செஞ்சு நம்பாதீங்க ஆண்டி. அவ உங்களை பிரெயின் வாஷ் பண்றது எல்லாமே அவளோட லாபத்துக்காக மட்டும்தான் ஆண்டி. அவ மட்டும்தான் ஆதாயம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கா. அண்ணே, பெரிய சண்டே ஆயிட போகுதுன்னு. இருங்க, நான் வரேன், இருங்க. அம்மா, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. சத்தியமா உங்க பொண்ணோட சாவுக்கு நான் காரணம் இல்ல. எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லம்மா. காரணமே இல்லாம தான் போலீஸ் உன்னை திரும்ப திரும்ப விசாரணை கூப்பிட்டு இருக்காங்களா? அம்மா, யாரோ செய்யற சதிமா, அதனால என்ன விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க. அப்போ நீ செஞ்ச சதியால தானே ஏன் புள்ள ஜெயில கிடக்குறான்? அது உண்மைதானே? அம்மா, நிச்சயமா போயிங்கம்மா. உங்க பையன் தப்பு பண்ணாரு, நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தேன். ஒண்ணு தெரியுமா, நிச்சயமா ஹரிதம்மா சாவுக்கு அவரே தான் காரணமா இருப்பாருன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. சீ, வாய மூடுறி. ஏன் புள்ளைய பத்தி என்கிட்ட இவ்வளவு கேவலமா பேசுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அம்மா, என்னம்மா இன்னுமா உங்க புள்ள நல்லவன் நீங்க நம்புறீங்க? ஆமாண்டி, நான் நம்புவேன். ஏன் புள்ளைய பத்தி எனக்கு தெரியாததா? உன்னை எல்லாம் நான் சும்மா விட போறதே இல்ல. எத்தனை நாளைக்கு ஆடுறியோ ஆடு, நானும் பாக்குறேன். கூடிய சீக்கிரமே உன்னோட வண்டவாளத்தை எல்லாம் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். பாருடி, நல்லா பாரு. அம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? விடு நந்தினி, நிஜமான முட்டாளுக்கு கூட ஒரு விஷயத்தை புரிய வச்சிடலாம். ஆனா முட்டாளா தான் இருப்பேன்னு சொல்றவங்கள அவங்களுக்கு எதையுமே புரிய வைக்க முடியாது. அவங்க புலியோட பாசம் கண்ணை மட்டும் இல்ல, காதையும் சேர்த்து தான் அடைச்சிருக்கு. இப்போதைக்கு நாம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. விடு நந்தினி, பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். வா, நம்ம வேலையை பார்ப்போம்.